இச்சபோர்ட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நான் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ வியானா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ வியானாக்கும் எஃப்ஜேக்கும் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு கிளாஷ் வந்துகிட்டே இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அவங்க டோனே வந்து வித்தியாசமாக இருக்கும், அவங்க ஆட்டிடியூடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காட்டுற மாதிரி வந்து அப்படி எப்படி ஒரு மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செலெக்ஷன் வந்து நடந்தது. ஸோ எங்கள் வீட்டுக்கு யார் வந்து கூட்டுறதுக்கு வரணும், ஹெல்ப்புக்கு யார் வரணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்றாரு, மார்க் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வியானாவும் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க அதே மாதிரி. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து விட்டுருக்காரு எஃப்ஜே. அவங்க வந்து உள்ளே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க காலையிலே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காரு. ஸோ அதை மீனிங் பார்த்தாவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து வியானாவை வந்து சொல்லி அது வந்து வியானாவுக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காக மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்திருக்கு. அவங்க இப்போ டேரெக்டாக வந்து எஃப்ஜே கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடணுன்னா கூட வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 3 வருஷம் கழித்து தான் வந்து என்னை போடவே வந்து விட்டாங்க. இப்போ தான் 1 இயருக்கு முன்னாடி தான் நான் ஸ்லீவ்லெஸ்ஸே வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் முன்னே தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அது ஒரு தப்பாக வந்து வெளியே போச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அழுதுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா சாரியும் வந்து கேட்குறத வந்து பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தை விடுறது, அசால்ட்டாக விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு பயங்கர டெம்பர் ஆகுறாரு. ஸோ டக்குன்னு அவ்வளோ கோவப்படுறாரு. பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன். ஆனால் இந்த மாதிரி பேருக்கு எடுத்துப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரையும் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வேர்ட் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.